வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேபிட் நம்பர் 2. இதை பற்றி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான அம்சம் தான் இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் கான்செப்ட், அப்புறம் அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன். இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதை பற்றி இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. மற்ற வீடியோவில் அதெல்லாம் பற்றி நம்ம இன்டகிரேட் பண்ணி பேசிடலாம். புரிய வைக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பற்றி அவர் பேசுகிறார். ஆனால் இதை பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயந்தான். லெஃப்ட் பிரெயின் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இன்ஜினியர்ஸு, இந்த மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்க, அவங்களுக்குலாம் இந்த 2+2=4 அப்படின்னா அவங்களுக்கு எதையுமே ஸ்ட்ரக்சரோடு பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு அவங்க மனசில் இருக்கும். அதை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. எல்லா மேத்தமேட்டிக்ஸ் ஜீனியஸு, இல்லை இன்ஜினியர்ஸில் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர்லி ஃபேஷன் இருக்கணும், அப்படி தான் இருப்பாங்க. ரைட் பிரெயின் இருக்கிறவங்க இதுக்கு நேர் எதிர்ப்பு தான். அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக பிடிக்காது. ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலே அந்த கோபம் வந்துடும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு சிந்தனையோடு தான் இருப்பாங்க. எப்போ பாரு மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்கவே முடியாத காரியங்களையே செய்பவர்கள். இந்த ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவரை பற்றி அடிக்கடி எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, அவர் எக்கச்சக்கமான ரைட் பிரெயின் கொண்டவராக அமைந்து விட்டார். சினிமா டைரக்டர்ஸ், இந்த க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், இந்த மியூசிஷியன்ஸ், இந்த எல்லாரும், இந்த பெயிண்டர்ஸ், இவங்கெல்லாம் ரைட் பிரெயின் உள்ளவங்க. ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளவங்க எல்லாருமே முக்கால்வாசி ரைட் பிரெயின் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக லெஃப்ட் பிரெயின் இல்லைன்னு இல்லை, இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்ககிட்ட திறமை என்னென்னா, அவங்களுக்கு ஏதாவது விஷுவலைஸ் பண்ண முடியும். மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயத்தை அவர்களால் செய்து காட்டவும் முடியும். இமேஜினேஷன் சொல்லுவாங்க, வைல்டு இமேஜினேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பல விஷயங்களை ரைட் பிரெயின் உள்ளவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். அவருக்கு மனசில் தோன்றிவிடும். அந்த பிரைட் ஐடியாவை தோன்றியவுடன் அதற்கு ஒரு வடிவம், செயல் வடிவம் கொடுத்து அதை ஒழுங்காக கொண்டு வருவார்கள். நான் இதுக்கு முந்தின வீடியோவில் கூட பேசியிருந்தேன். இந்த மெய்யழகன்றவர அந்த டைரக்டர் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஒரு கருத்தை அவருடைய ஒரு தனியாக பாதையில் அமைத்து, கொஞ்சம் கூட ஒரு குத்து கொலை இந்த மசாலா எதுவுமே இல்லாமல், பாட்டு கூட 1-2 பாட்டு தான் இருக்குது. ஆனால் அது கூட பேக்ரவுண்ட் பாட்டாக தான் காமிக்கிறாங்க. ஒரு குத்து பாட்டு மாதிரியோ ஒரு குரூப் டான்ஸ் மாதிரியோ எதுவுமே இல்லை அந்த படத்தில். ஆனால் கடைசி மட்டும் எல்லாரும் சொன்னாங்க, அந்த ரிவ்யூவில் கூட நான் படித்தேன், ஃபீல் குட்ங்க. அது தப்பு. ஃபீல் குட்ங்கிறது ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக அந்த சினிமா என்னென்னா, இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் வாழ வேண்டும், நாம் இப்படி எல்லோருமே இதே மாதிரி வாழ்ந்து விட்டால் உலகம் எவ்வளோ நல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையை உருவாக்குவது தான் இந்த மெய்யழகன்கிற சினிமா. இந்த ரைட் பிரெயின் அப்ரோச்சை யூஸ் பண்ணி தான் அவர் அதை பண்ணியிருக்கார். சரி, இப்போ இந்த அஃபர்மேஷன்னா என்ன, விஷுவலைசேஷன்னா என்னங்கிறத பார்க்கலாம். அஃபர்மேஷன் என்பது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. கான்ஷியன்ஸ்னால் என்ன? நம் மனசாட்சிப்படி நாம் நடந்து கொள்கின்றோமா அப்படின்னு கேட்பது தான் இந்த கான்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி இந்த பாடத்தை படிக்க வேண்டாம், 10 புக்கு இருக்கும், ஆனால் 10 புக்கை படிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் 8 மணி நேரம் கிளாஸ்னால் அடுத்த 8 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து 10 மணி நேரம் உழைத்தா தான் எம்பிஏலாம் முடிக்க முடியும். ஐஏஎம்லாம் 10-12 மணி நேரம் முடிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, தூங்கக்கூடிய நேரம் 2 மணி நேரம் இல்லாட்டா 3 மணி நேரம். அதுக்கு மேலே அவங்களால தூங்கவே முடியாது. அவங்க தூங்கிங்கன்னா அதுதான் வாழ்க்கையில் தூங்கிடுவாங்க. அப்படி ஒரு உழைத்தால் தான் நான் ஐஏஎம் அஹமதாபாத்னு சொல்லக்கூடிய நம்பர் 1 இன்ஸ்டிடியூட்டில் வேலை செஞ்சுருக்கேன்.
ரிசர்ச் ஸ்டாஃபாக தான் வேலை செஞ்சேன், டீச்சராக இல்லை. ஆனால் அந்த பசங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, டீச்சர்ஸோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த ஐஏஎம் அஹமதாபாத்தில் என்ன பண்ணுவாங்க, குஜராத்தில் இருக்குது, ரொம்ப அருமையான இன்ஸ்டிடியூட். எல்லாருமே ஒரு பையன், தமிழ் பையன் வந்திருந்தார் அப்போவே ஒரு சிஏ நம்பர் 1, ஐசிடபிள்யூஏ நம்பர் 1, ஏசிஎஸ் நம்பர் 2. நினச்சி பாருங்கள், 3 படிப்பு படிச்சுட்டு அப்புறம் எம்பிஏ படிக்க வராது. நிறைய கிளாஸ், ஃபினான்ஸ் கிளாஸுக்கு அவர் போகவே மாட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி முன்னாடியே சிஏ முடித்ததுனால எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு அது ரெப்படேஷன் மாதிரி தோணித்து. அவர் கிளாஸுக்கு போகாமல் லைப்ரரியில் உட்காந்துட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு வருதான் இந்த அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் நாம் இது மட்டும் செஞ்சதை பற்றி கவலைப்படுவது பிரயோஜனம் இல்லை. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பர்சனல், இன்னொன்று பாசிட்டிவ், இன்னொன்று விஷுவல், இன்னொன்று ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று எமோஷ்னல். இது 5 விஷயங்கள். திருப்பியும் சொல்கிறேன், பர்சனல், பாசிட்டிவ், விஷுவல், அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ், எமோஷ்னல். ஸோ இப்போ ஒரு பசங்க இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட காலேஜில் பேசும்பொழுது இதை பற்றி நம்ம கிளாஸ் எடுத்தும்போது இதை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்துங்க. 2 நாள் ப்ரோக்ராம், 2 நாள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா படிச்சுட்டு வரல. கேஸ் ஸ்டடிலாம் அவங்க சரியாக படிச்சுட்டு வரல. ஒரு 10-15 பேர் ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு வந்திருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அவங்க பண்ணும்போது மற்றவங்களும் பெந்த முடித்தாங்க. கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், இதை பற்றி பேசி, இந்த சப்ஜெக்டை பற்றி பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் தட் ஐ டோட்டலி சேஞ்ச் மை ஓரியன்டேஷன் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. எமோஷ்னல், அதான் எமோஷ்னல், டுவர்ட்ஸ் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், வித் ஃபர்ம்னஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் பிக் டிசைர் டு. அந்த பிக் டிசைருங்கிறது என்னது, பாசிட்டிவ். அந்த பிக் டிசைர்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ். டு டூ த ரைட் திங்ஸ் த ரைட் டைம், ரைட் நோ. டு டூ த ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம், ரைட் நோ. இப்போ உடனே நான் செய்வது தான் பர்சனலாக செய்வது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாசிட்டிவ் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ திருப்பியும் படிக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தட் ஐ டோட்டலி சேஞ்ச் மை ஓரியன்டேஷன், அது எமோஷ்னல், டுவர்ட்ஸ் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் மைண்ட், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பது தான், வித் ஃபர்ம்னஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் அ பிக் டிசைர் டு டூ த ரைட் திங்ஸ் ரைட் நோ. அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் திங்ஸ் தான், கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்யணும், ஆனால் உடனே செய்யணும், இப்போவே செய்யணும் அப்படிங்கிறத அவங்க எழுதி கொடுத்தாங்க. ஒரு 15-20 பேர் யார் இல்லை, மொத்த கிளாஸும் எழுதினாங்க. ஆனால் இந்த 15 பேரை நம்ம அப்போ ஃபாலோ பண்ணி என்னால் சில அட்வைஸ்லாம் பண்ணி மென்டர் பண்ண முடிஞ்சுது. அதுதான் எனக்கு நினைவு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த புக்லேருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷனுங்கிறது என்னென்னா, இது செஞ்சு முடித்தா கொஞ்சம் நாள் கழித்து, ஒரு 2-3 மாதம் கழித்து, அதில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இப்படிலாம் செய்யலாம், இப்படிலாம் செய்யலாம். ஸோ அவங்களுக்கே சில ஐடியா கிடச்சி போச்சு, நம்ம எப்படி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், எப்படிலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதுதான் விஷுவலைசேஷன் அட் அ மேக்ரோ லெவல்னு சொல்லப்போனால் 4-5 விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒன்று வரப்போகுது. இந்த கேஷ் எக்கனாமிங்கிறது போய் எக்கச்சக்கமாக எல்லாமே டிஜிட்டல் வரும். அடுத்தது உங்களுக்கு இப்போது ஒரு புக்கை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் இது இப்போது டைம் கிடச்சா கூகுள் பண்ணி பாருங்கள். ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டாக்டர் வி கோவிந்தராஜன் சொல்லுவாங்க, டாக்டர் விஜின்னு சொல்லுவாங்க. அவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்க. அவர் எழுதின புக்கு தான் இந்த ஃபியூஷன் ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்சால் அதை கூகுள் அமேசான்லேருந்து வாங்கி படிங்க. அது எக்கச்சக்கமான புது ஐடியாஸ்லாம் வர சொல்லியிருக்காரு. இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷினில், எல்லா மிஷின்லேயும் வந்துடும் அப்படின்னு. இப்போ இந்த லண்டனில் நான் இருக்கிற இடத்துல வேலைக்காரிலாம் கிடையாது. இங்கே யாரும் வீட்டுக்குள்ள வேலையெல்லாம் செய்ய வர மாட்டாங்க. ஸோ நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். ஸோ ஏதாவது சமையல் பண்ணிவிட்டு அந்த பாத்திரமெல்லாம் தைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிஷ் வாஷர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு வாடகையில் அதெல்லாம் சேர்ந்தது தான். அந்த டிஷ் வாஷரை நீங்கள் உபயோகித்து அதில் நம்ம பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி அதில் போட்டால் அது க்ளீனாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துரும், வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு டிஜிட்டல் இதுதான் இது.
மிஷின், அது ஒரு மிஷின். வாஷிங் மிஷின் அது இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாஷ்ங்கிறது இன்னும் அதை விட மோஸ்ட் அட்வான்ஸ்டு வாஷிங் மிஷின் இப்படிலாம் வரப்போகிறது. இது ரெண்டாவது. மூணாவது, நாலாவது என்னென்னா பீயிங் அஹெட் ஆஃப் த லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மற்றவங்கள விட நீங்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் பீயிங் அஹெட் ஆஃப் த லேர்னிங் கர்வ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது ஆஸ்பெக்ட் என்னென்னா இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, மைண்ட் செட் ரொம்ப அவசியம். இது 5 இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ரொம்ப படித்தவங்க. அவர் சிஏ ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிருந்தார். ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே நல்லா கொஞ்சம் நல்லா சீனியர் பொசிஷனுக்கு வந்துட்டார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி. அவங்க ஒய்ஃபும் நல்லா படித்தவங்க, அவங்களும் வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் இப்போ பாரு சண்டை, ஈகோனால தான் பிரச்சனை. நான் பெரியா, நான் எதுக்கு இந்த வேலை செய்யணும், நீ எதுக்கு இந்த வேலை செய்யணும், அந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கள்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வந்தபோது மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கு சொன்னாங்க. நான் படித்த காலேஜில் எம்எஸ்டபிள்யூன்னு கோர்ஸ் நான் படித்தேன் அந்த காலத்தில். ஆனால் இப்பவும் இருக்குது. அதே மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது. சென்னையில் இன்னொரு காலேஜில் ஒரு தெரிஞ்ச ப்ரொஃபஸர்கிட்ட நான் அனுப்பிச்சேன். அவர் வந்து இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் பண்ணக்கூடியவர். அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசி அவங்களுக்கு நிறைய ஒரு கவுன்சிலிங் பண்ணதில் அவங்க ரொம்ப கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த புக்கை வந்து படிக்க சொன்னேன். படித்த உடனே அவங்க எழுதி கொடுத்தது என்னென்னா, போத் ஆஃப் அஸ் ரிசால்வ்னா என்ன அர்த்தம், ஒரு இதோடு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம், தட் வி வில் அப்ரோச் அவர் டிஃப்ரென்சஸ் வித் அ லாட் ஆஃப் எம்பத்தி அண்ட் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டேக் த என்டையர் ப்ராசஸ் ஃபார்வர்டுன்னு எழுதி கொடுத்தாங்க. அதாவது நான் இனிமேல் நம்ம சண்டையே போடாமல் இருப்பது லவ், எம்பத்தி. ஸோ ஒருத்தருக்காக அவங்க அப்பா அம்மா, அந்த பையனோட அப்பா அம்மா வந்திருந்த போது இவங்க வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு பெரிய மெட்ராஸில் ஒரு பெரிய இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க கீழே போய் ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுவாங்க. நம்ம நான் தப்பு, இது நான் செஞ்சது தப்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் அஃபர்மேஷன். அப்புறம் விஷுவலைசேஷன். அப்போது அடுத்த 5 வருஷம் கழித்து என்ன பண்ணலாம், நான் அவர் நினச்சி எழுதி கொடுத்த மாதிரியே, அவர் நினச்சவங்க தான் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு சொன்னேன். அவர் நினச்ச மாதிரியே இப்போ அவர் ஜிஎம்மாக இருக்கார். அதே கம்பெனியில் 5 வருஷத்துக்குள்ளே அவர் ஜிஎம் ஆகிட்டார். அந்த அம்மாவும் நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க. ஆனால் முன்னாடி மாதிரி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்காக எப்போ பாரு சண்டையே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். அப்படி சண்டைங்கிறது வரதான் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைகள் வரதான் நிச்சயமாக வரும். அது வரல அப்படின்னா தான் அதிசயம். ஆனால் அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்மியாக்குறது தான். அது விட்டு கொடுத்து போவது. அந்த ஒரு 40-50 வருஷம் முன்னாடி நம்ம குடும்பங்கள்லாம் இருந்து தான் இதெல்லாம். அது எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்போ வந்து புதுசாக நிறையா நம்ம படிக்கிறதுனாலையும் நம்ம நிறையா விஷயங்கள் இன்டர்நெட் மூலிமா கற்றுக்கிறதுனாலையும் நமக்கு ஏதோ புதுசாக இருக்குது. அதெல்லாம் அப்போவே இருந்தது தான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு எம்பத்தின்னு சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. இது எல்லாமே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம கம்பெனிகள் வேலை செய்யும் பொழுது வரக்கூடிய பல சங்கடங்களில் இதுவும் ஒன்று. கல்யாணம் ஆகனா ஒன்று, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிறையா விஷயங்களில் ஒரு புது டோட்டல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது தான் இப்போ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொன்னேன். ஸோ இந்த புக்கை படித்த உடனே நான் அஃபர்மேஷன் சொல்லி விஷுவலைசேஷன் பண்ணி நம்ம இதெல்லாம் செஞ்சால் தான் எப்படிலாம் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ இதுதான் அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 5 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று பாசிட்டிவ், இன்னொன்று விஷுவல், இன்னொன்று ப்ரெசன்டென்ஸ், இன்னொன்று எமோஷனல். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் இதை பற்றி ஒரு இதை அட்டாச் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேஷன் வந்துடும். ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு நிறையா புரியும். ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரெசன்டென்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்த ஹேபிட் நம்பர் 2 பிகின் வித் எண்ட் இன் மைண்டில் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அன்லஸ் யூ டூ சம்திங் டுடே யூ கான்ட் ரீப் த பெனிஃபிட் டுமாரோன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் செய்யலைன்னா நாளைக்கு அதோட பெனிஃபிட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பணத்தை சேவ் பண்ணலைன்னா நாளைக்கு உங்களுக்கு அதோட பலன் கிடைக்காது. இதுதான் சாராம்சம். இதே மாதிரி தான் எல்லாமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அஃபர்மேஷன்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் அவர் சொல்கிற ப்ரெசன்ட் டென்ஸ். எமோஷ்னல் அப்படின்னா
நிச்சயமாக எமோஷனல் இல்லாத ஒரு வேலையும் நடக்காது. வி ஹியர்பை கமிட் டு ரிசால்வ் வித் த்ரூ எம்பத்தி அப்படின்னு எழுதி கொடுத்தா, எம்பத்தின்னா என்னென்னா, எனக்கு தலைவலி வந்தால் நீ வந்து சண்டு பாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்றது கிடையாது. உண்மையாகவே அவங்களோட பக்கத்தில் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் அவங்களுக்கு இது பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்து, இப்போ அடுத்த ஒரு 3 மணி நேரம் கழித்து டீ போட்டு கொடுங்க, நீங்கள் தான் டீ போட்டு கொடுக்கணும், நீங்கள் தான் வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்படிலாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு அன்பு ஆசை காட்டினீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல வழிக்கு வந்துடுவாங்க. நிறையா குடும்பங்கள் இது ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கோ ஒரு நிக்நேம் வச்சுருப்பாங்க. அந்த நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நிறைய ஒய்ஃப்ஸ்க்கு இது பிடிக்கிறதில்ல. என்னுடைய சொந்த அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம், இது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அதனால் நிக்நேம் வச்சு கூப்பிட்றதில்ல, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கும். அதுவே பழக்கம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் பழக்கம் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தால் இது பேர் தான் எம்பத்தி. எம்பத்தினா மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி புரிந்து கொள்வது தான் எம்பத்தி. இப்போ ஒருத்தர் ஏழையாக இருக்கார், அவர் ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்கன்னா அவருடைய ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கவாது முயற்சி செய்யணும். அடப்பாயா அப்படின்னு சொல்லிட்டோன்னா பிரச்சனையில் போய் முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நான் முன்னாடியே சொன்னப்போ எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, ஆனால் இதுக்கு நடுவில் இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடியது தான் இந்த ஹேபிட் நம்பர் 2. இதில் விஷுவலைசேஷன் சொல்கிறாரு, அஃபர்மேஷன் சொல்கிறார். விஷுவலைசேஷனுங்கிறது எப்போ வரும்? அஃபர்மேஷன்ஸ் பண்ணால் தான் வரும். அதை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தான் நீங்கள் செய்யணும். செய்யலைன்னா உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாது. அது எப்படி செய்யணுங்கிற ஒரு செயல்பாடுகள், ஒரு செயல்முறை உங்களுக்கு புரியாது. எதெல்லாம் செய்யணுங்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழி அமைத்து கொள்வது கஷ்டம். பல வருஷம் முன்னாடி நான் எம்எஸ்டபிள்யூ படிக்கும்பொழுது ராஜா காலேஜில் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது ரொம்ப, அதாவது இப்போ பாரு டென்ஷன் இருக்கும், இப்போ பாரு படிக்கணும், இல்லாட்டா அவங்களால அந்த கோர்ஸை முடிக்க முடியாது. அப்போது ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், ஒரு 9 மணி இருக்கும் நைட்டு சாப்பிட்டுட்டு 9 ஒன்றுக்கு ரொம்ப சிம்பிள், உங்கள் ஸ்லீப்பிங் ஹவர்ஸை கம்மி பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நிறைய தூங்கலாம் அப்படின்னாரு. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸ்லீப்பிங் ஹவர்ஸை கம்மி பண்ணால் அந்த 2 வருடம் நாம் உழைத்ததுனால் அந்த பலன்தான் எனக்கு ஐஏஎம் அகமதாபாத்தில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடச்சி. அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் அமைவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும் பட்சத்தில் உங்களால் முன்னேற முடியும். அந்த ஒரு சின்ன விஷயந்தான், அது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயந்தான். நான் பல வீடியோவில் சொல்லிட்டு வரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த மாதிரி மாறுதல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். இது மட்டும் ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இந்த ஹேபிட் நம்பர் 2 சேர்ந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹேபிட் நம்பர் 2 சில விஷயங்கள் இன்னும் இருக்குது. அது எல்லாத்தையும் மற்ற வீடியோவில் நம்ம பேசும்போது அப்பப்போ இது பண்ணலாம். ஏன்னா ஒரே சப்ஜெக்டை பற்றி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தால் அது தப்பு. அடுத்த ஹேபிட்டுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் அப்படின்னு நீங்கள் இதில் கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு வரும். புக்கு இருந்தால் இந்த புக்கு வந்து கிண்டலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே, அந்த அன்லிமிட்டெட் ஸ்கீமில் இது ஃப்ரீயாக கிடைக்கிது, நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இந்த புக்கை, இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட்டை என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு பைபிள். ஏன்னா அதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. படித்து பார்க்குறது ஒன்றும் பிரமாதமான இங்கிலீஷ்லாம் கிடையாது, சாதாரண மனிதனுக்கும் புரியக்கூடிய இங்கிலீஷ் தான் அது. இது தமிழ்லேயும் புக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை, தமிழ் தான் வேணும்னா தமிழ்லேயும் படிக்கலாம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் இங்கிலீஷில் படிக்கிறது பெட்டர். என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் இங்கிலீஷ் தான் இருக்க போகுது. கம்பெனிஸில் போனாலும் இதை திருப்பியும் இங்கிலீஷில் தான் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அந்த ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 5 நாள் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக போவாங்க, ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக போவாங்க. சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போவாங்க. அவ்வளோ தேவையில்லை. ஆனால்
இப்போ இருக்கிற நிலமையில தயவு செஞ்சு இந்த புக்கை வந்து இந்த மெட்ராஸுக்கான ஏதோ பெரிய சிட்டிஸ்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைரேட்டட் எடிஷன் 50 ரூபா 60 ரூபாய்க்கு பேமெண்ட்டுக்கே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி படித்தாலும் உங்களுக்கு நிறையா நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம ஹேபிட் நம்பர் 3 பற்றி பார்க்கலாம். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த என்னோடய இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.